Hey, hi, hello guys, welcome to my channel Jammy's Vlog. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையிலேருந்து யூஎஸ் வந்த ட்ராவலிங் vlog தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் சென்னை ஏர்போர்ட்டை பற்றி சொல்லியே ஆகணும். இப்போ வந்து ரெனோவேட் பண்ணி ரொம்ப சூப்பராக ஆக்கிட்டாங்க. ஸோ அந்த டெர்மினல் வழியாக தான் வந்து நம்ம உள்ளே போகிறோம். இன்றைக்கி வந்து யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாமே வந்திருந்தாங்க. ஸோ வந்து நமக்கு ஃப்ளைட் டைமிங் பார்த்திங்கன்னா வந்து 6:30க்கு வந்து நம்மளோட ஃப்ளைட்டு. ஸோ நம்ம வந்து ஒரு 4 hours பிஃபோர் வந்து நம்ம அங்கே இருக்கணும். அண்ட் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் அருண். நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் இவனை பற்றி. அண்டு இங்கே வந்து இவன் பண்ண வேலையெல்லாம் பார்த்தோன்னே எங்களுக்கு பயமே வந்துருச்சு. இங்கே இருந்த போலீஸ்காரங்க எப்போ வேணால் சுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டுருந்தான் எல்லாத்தையுமே. ஸோ அவன் டார்ச்சர்லாம் தாண்டி அதுக்கப்புறமேலாம் கதையெல்லாம் பேசி அதுக்கப்புறமேலாம் நம்ம வந்து கொஞ்சம் எமோஷ்னல் ஆயாச்சு. ஸோ இட்ஸ் டைம் டு கோ அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்குமே டாட்டா பாய் பாய்லாம் சொல்ல ஆரம்பித்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம செக்இன் ஆகிடுவோம் உள்ளார. ஸோ எல்லாத்துக்கும் டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேலாம் நம்ம வந்து அப்படியே உள்ளே போக வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து க்யூவில் நின்றுட்டுருக்கோம். இங்கே வந்து இப்போ பேக்கேஜ் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டுக்கு வந்து போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து எத்தனை ஃப்ளைட் நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலி 3 ஃப்ளைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்னை டு அபுதாபி, அபுதாபி டு சிக்காகோ, சிக்காகோவிலேருந்து நியூ மெக்சிகோ. ஸோ இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு. இந்த டைம் ட்ராவல் எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 hours வந்து சென்னை டு அபுதாபி வந்து நம்ம போகிறோம். ஸோ எஸ், ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வந்து நம்ம ஒரு வழியாக வந்து ஃப்ளைட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபுதாபி ஏர்போர்ட்குள்ளே தான் நம்ம இருக்கோம். வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னடா இது இவ்வளோ வெக்கையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஹீட்டாக இருந்தது. ஸோ அங்கேருந்து அப்படியே பஸ்ஸில் ஏறி அதுக்கப்புறமேலாம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணணும். அதுக்காக நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து அபுதாபி ஏர்போர்ட்டில் வந்து இப்போ நம்ம யூஎஸ்க்கு போகிறதுனால வந்து அங்கே நம்மளோட விசா, பாஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம எதுக்காக போகிறோம் என்ன அப்படின்ற இதெல்லாம் வந்து நமக்கு செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் எல்லாமே முடித்ததுக்கப்புறமேலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போகிறோம். ஸோ இங்கே வந்து ஃப்ளைட்டு நமக்கு டைம் இருந்ததுனால ஸோ நம்ம டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் போயிட்டு கொஞ்சம் ஷாப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நானும் ரம்யாவும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே போயிட்டு சாக்லேட்ஸு அதுக்கப்புறம் தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறமேலாம் வந்து நாங்கள் அப்படியே வந்துட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு ஒன்று இருந்தது. அது வந்து எடுத்து பார்த்தா அந்த பூதம் வர விளக்கு தானே இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 தேய்ச்சி பார்த்தோம். அதுக்கப்புறமேலாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு அதுக்கப்புறமேலாம் நாங்கள் வந்து வெயிட்டிங் ஹாலுக்கு வந்தாச்சு. ஸோ வெயிட்டிங் ஹாலில் வந்ததுக்கப்புறமேலாம் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வந்து பேசிவிட்டு அப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறமேலாம் வந்து நாங்கள் வந்து ஃப்ளைட்டுக்கு வந்து போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் லாங் ஃப்ளைட்டுனே சொல்லலாம். 14 hours வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நான் இன்ன வரைக்கும் 14 hours ட்ராவல் பண்ணதில்லை. ரம்யா வந்து ஆல்ரெடி 2-3 டைம் போயிட்டு வந்திருக்காங்க யூஎஸ்க்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அது ஏதோ ரொம்ப பெருசாக தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு 3 மீல் கிட்டே கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு. ஃபுட்டு வந்து சொல்லணுன்னா ஓகே நல்லாவே தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா எமிரேட்ஸில் எத்தியாடில் வந்து நாங்கள் போயிருந்தோம். ஸோ அதுக்கப்புறமேலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போச்சு. ஃபஸ்ட்டு மீல் சாப்பிட்டோம், செகண்ட் மீல் சாப்பிட்டோம், தூங்கினோம், எந்திரிச்சோம், கொஞ்ச நேரம் டிவி பார்த்தோம். அதுக்கப்புறமேலாம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமேலாம் வந்து முன்னாடி நம்ம சீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு மேப் கொடுத்துருப்பாங்க. அதில் ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் இன்னும் நம்ம எவ்வளோ தூரம் போகணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஜூம் பண்ணி பார்த்துட்டு நம்ம போகிற ஊரையும் வந்து அந்த மேப்பில் பார்த்தேன். அதுக்கப்புறமேலாம் ஃப்ளைட்டை விட்டு இறங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்நாக் ஒன்று கொடுத்தாங்க. அந்த சின்ன பாட்டில் காட்டினில் அது வந்து வாட்டர் பாட்டிலு. அதுக்கப்புறமேலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்காகோ ஏர்போர்ட்டில் வந்து நம்ம லேண்ட் ஆயாச்சு. ஓகேவா. ஸோ இப்போ வந்து சிக்காகோவிலேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸில் வந்து நம்ம போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 hours ட்ராவலு. இந்த 3 hours ட்ராவலுக்கு நம்ம கேட்டை கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் வந்து ஒரு பஸ்ஸில் போயிட்டு அதுக்கப்புறமேல அங்கேருந்து வந்து மெட்ரோ மாதிரி ஒரு ட்ரெயின் ஏறி அதுக்கப்புறமேல தான் வந்து நாங்கள் செக்இன் ஆகிறதுக்கான ப்ரொசீஜரே நாங்கள் வந்து பண்ணுறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிக்காகோ ஏர்போர்ட்டு. அங்கே போயிட்டு கொஞ்சம் ஒரு ட்ரிங்க் ஒன்று வாங்கி நாங்கள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் 3வது ஃப்ளைட்டும் நாங்கள் வந்து ஏறுறதுக்கு வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ ஃப்ளைட்குள்ளேயும் வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 hours ட்ராவல் நினைக்கிறேன். எஸ் ஆமாம், 3 hours ட்ராவலில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி சிக்காகோவிலேருந்து நம்ம இப்போ அங்கே போகிறோம் நியூ மெக்சிகோக்கு.
இங்கே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுட்டு எதுவும் கொடுக்கல. ஆனால் வந்து நமக்கு வந்து ட்ரிங்க்கும் அதுக்கப்புறமேல பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேல ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு அப்படியே நாங்கள் அப்படியே வானத்தில் பறந்துகிட்டே இருந்தோம். அப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நியூ மெக்சிகோவுக்கும் வந்தாச்சு, வந்து ஏர்போர்ட்டில் இறங்கியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக்கேஜ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேல நம்ம போக வேண்டியதான். ஸோ நம்ம வந்து இப்போ நியூ மெக்சிகோ ஏர்போர்ட்டில் இருக்கோம். இப்போ வந்து நம்ம போய் பேக்கேஜ் எடுத்துகிட்டு அப்புறமேல நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, அவங்க வந்து நம்மளை பிக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ பிக்கப் பண்ணதுக்கப்புறமேல அப்படியே நம்ம வந்து வீட்டுக்கு போகிறது தான். அண்ட் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வீட்டுக்கு போனோடனே சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ அதனால வந்து நாங்கள் போய் திங்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ப்ரெட்ஸு எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறமேல நம்ம வீட்டுக்கு போகிறோம். ஸோ இதுக்கப்புறமேல வந்து வர வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸில் என்னென்ன பண்ணுறோம், எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் எல்லாமே வந்து விலாக்ஸாக வந்து நான் எடுத்து போட போகிறேன். ஸோ மறக்காமல் வந்து நம்மளோட யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.